கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டர் ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேர் ஜியா. இப்போ ஜியா அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்க. உண்மையா சொல்கிற, எங்களால் நம்பவே முடியல. உனக்கும் ஆளுக்கு பிரேக்கப் ஆகி 3 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படிப்பா கல்யாணம்னு சொல்ல? வாயை முடுங்கடி, அவனை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, அவன் சரியான பொறுக்கி பையன். ஆனால் நான் கல்யாணம் பண்ணியிருக்கவர் எனக்கு ரொம்ப பிடிச்சவருன்னு சொல்ல. ஆனால் பார்த்த முத நாளே கல்யாணம் வரைக்கும் போயிருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம்? அவனோட பர்சனல் லைஃப் மோசமாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. அவனை பற்றி எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சிட்டேன். அவனோட பர்சனல் லைஃப் ரொம்ப கிளியராக இருக்குது, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே பிரச்சனை வந்தாலும் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோன்னு தான் சொல்லணும். பார்க்க உண்மையான புருஷன் முன்னாடி மாதிரியே இருப்போம். எங்களுக்குள்ள எல்லாமே நடக்குன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாமே நடக்குமா அப்படின்னா இன்னைக்கு உங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு இவங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா காதலை தவிர எங்கள் கல்யாண வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. அதனால நாங்கள் 2 பேரும் எதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. எங்கள் வாழ்க்கை பாட்டுக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு சொல்ல. சரி, இன்னைக்கு நைட்டு உன் வீட்டுக்கு போக போறியா இல்லை உன் புருஷனோட வீட்டுக்கு போக போறியான்னு இவளுங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, ஏமா பிளைண்ட் டேட்டுக்கு ஒரு பையனை பார்க்க போயிருந்தா, என்னாச்சு அந்த பையனை பிடிச்சிருக்கான், எதுவுமே பேசாமல் இருக்குன்னு சொல்ல. அந்த பையனை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, ஏன்னா அந்த பையனை கல்யாணமே பண்ணிட்டேன்னு சொல்ல. என்னடி கல்யாணம்னு அவங்க கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உடனே போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் சொல்லாமல் வச்சுருந்தேன்னு இவ அவங்க அம்மா கிட்ட கல்யாணத்தை சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கதையோட ஹீரோவை தான் கட்டுறாங்க. இவனோட பேரு கு. அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் பேசிட்டு இருக்கான் போல. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நான் எது பண்ணாலும் யோசிச்சு தான் பண்ணுவேன், இப்போ நான் எடுத்த முடிவு தப்பா இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவளுங்களை பார்த்தீங்கன்னா, ஏண்டி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சுன்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, அமைதியாக இறங்கடி அப்படின்னு இப்போ அவளோட மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காட்ட. அதை பார்த்தவொடனே இவளுங்களை பார்த்தீங்கன்னா, ஆஹா பையன் பார்க்க சூப்பராக இருக்கானே, அதை பார்த்தவொடனே கல்யாணம் பண்ணிட்டியா, உண்மையாகவே நீ கொடுத்து வச்சிருக்கணும், ஆனால் இவர் எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குன்னு இவளுங்கெல்லாம் பேசிட்டு இருக்க. கூட நான் பார்க்குறேன்னு இன்னொருத்தி வாங்கி வச்சுக்கிறா. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நானும் தான் கூட்டு போய் கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு இவளுங்கெல்லாம் பேசிட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புகிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, நீ எந்த கிளப்பில் இருக்கேன், அந்த கிளப்புக்கு வெளியே தான் இருக்கேன், வா 2 பேரும் வீட்டுக்கு போகலான்னு இவன் மெசேஜ் அனுப்ப. அந்த மெசேஜ் பார்த்தவொடனே இவளோட முகமே செவந்து போயிடுது. என்னடி முகம் செவந்து போச்சு அப்படின்னு சொல்ல. இல்லை, என் ஹஸ்பண்ட் என்னை வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்காரு, நான் அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதனால நான் கிளம்புறேன்னு சொல்ல. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்காத, கிளம்பு, இன்னைக்கு உனக்கு முக்கியமான நாள்னு சொல்லி அவளுங்க எல்லாம் அவளை அனுப்பி வச்சுட்டு இருக்க. ஹீரோ வெளியே தான் நிற்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, வா போகலாம், கார் அந்த பக்கம் நிற்கிதுன்னு சொல்ல. எவ்வளோ சரின்னு முன்னாடி போயிட்டு இருக்கான். இப்போ இப்படி வந்துட்டு இருக்கும்போது, உங்கள் வீட்டில் ஹெல்மெட் இருக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், அதனால தான் கேட்டேன்னு சொல்ல. நீ போய் காரில் உட்கார, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக. ஏண்டி போதையில் என்ன பேசுறேன்னு தெரியாமல் பேசிட்டியா, இது போய் அவன்கிட்ட டேரெக்டாக கேட்டுட்டேன்னு இவன் அவ்வளோவளே திட்டிக்கிட்டு வந்து காரில் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ காரில் உட்காந்துட்டு காரை எடுக்கலான்னு வர. என்ன கார் எடுக்க பார்க்குற, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணலையான்னு கேட்க. எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண சுத்தமாக பிடிக்காது, அதனால நான் மோஸ்ட்லி ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், இன்னைக்கு நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கார் ஓட்டலான்னு பார்க்க. பார்த்தா 2 பேரோட கையில் டச் ஆகிக்குது. இப்போ அதை பார்த்தோன்னே இவ தெரியன்னு முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அவனோட திங்ஸ்லாம் நாளைக்கு மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடு, வேலைக்காரங்க கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த இடம் எல்லாத்தையும் உனக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லி, அதனால் எதை நினச்சி கவலைப்படாத, எல்லாத்தையும் உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்க. மாஸ்டர் பெட்ரூம் அந்த பக்கம் இருக்குது, நீ அந்த ரூமுக்கு போன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் பெட்ரூமில் தான் இருக்காங்க. இவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நர்வஸ் ஆகாத, ஒன்று நீயே ஃபோர்ஸ் பண்ணிக்காத, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக நடக்கட்டும், நிறைய டைம் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோ மேலே ஏறி உட்காந்துட்டு, அதெல்லாம் நான் ஒன்றும் நர்வஸ் எல்லாம் இல்லை, நம்ம 2 பேருக்குள்ள நடக்க வேண்டியது நடக்கட்டும்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவன் சிரிக்க ஆரம்பிச்சிடான். இவன் இப்படி சிரிக்கிறத பார்த்தவொடனே டக்குன்னு கீழே இறங்கிட்டு, எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்க, நீ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நான் சும்மா தான் சிரித்தேன், உன்னை நீ ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தால் அதுவே போதுன்னு சொல்ல. நான் ஒன்றும் என்னை ஃபோர்ஸ் பண்ணல, என் விருப்பத்தோடு தான் உன்கிட்ட வந்தேன், ஏன் சாருக்கு எதுவும் வேலை செய்யாதுன்னு இவன் ஹீரோவை கலாய்க்கிற மாதிரி பேச. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா இதுக்கு மேலே என்னால் அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நீ நல்லதானே இருக்க, உனக்கு ஓகேவான்னு கேட்க. நல்லதாக இருக்கேன்னு இவ்வளோ சொல்கிறான். சரிவா 2 பேரும் தூங்கலாம், காலைல ஆஃபீஸ்
ஆஃபீஸ் போனேன்னு சொல்லி அவன் அந்த பக்கம் படுத்து தூங்கிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த காதலும் கிடையாது, ஒன்லி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான். ஆனாலும் இந்த வாழ்க்கை நல்லதாக இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவள் படுத்துட்டு இருக்க. இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா நீ என்னோட பொண்டாட்டி ஆயிட்ட, உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, இனிமேல் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவன் தூங்கி எழுந்திரிக்க அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். இன்னைக்கு 3 மணிக்கு அப்புறம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், உன்னோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு, என்ன எனக்கு இடுப்பு இப்படி வலிக்குது, இத்தனைக்கு எல்லாம் பொறுமையாக தான் நடந்துச்சு, ஆனாலும் என்னால் வலி தாங்க முடியலன்ற மாதிரி இவ புலம்பிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவளுக்கு உதவி பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் வேணான்னு சொல்லிட்டா, சரி அவளோட முடிவு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு உன்னோட விருப்பம் இவ ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருந்தால் பொழப்பு சிரிப்பாக சிரிச்சிடும், வேலைக்கு கிளம்பி போக வேண்டியதானே. இவ வேலைக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருக்க. அவளோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மேடம் கையில் மோதிர போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்க, சரியாக கண்டுபிடிச்சிட்டேன்னு இவ வேலையை பார்த்துட்டு இருக்க. என்னால் நம்பவே முடியல, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கூட நான் கேள்விப்பட்டதில்ல, அப்புறம் எப்படி கல்யாணம் ஆனிச்சு, பிளைண்டட் போய் கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு சொல்ல, ஆமாம் இந்த பிளைண்டட் அரேஞ்ச் பண்ணது என்னோட அம்மா தான், அவரை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, உடனே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இவ எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா மேடம் எதுக்கும் உங்கள் கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி டக்குன்னு கல்யாணம் பண்ணுற பசங்க கிட்டே ஏதாவது குறை இருக்க போகுதுன்னு சொல்ல, அதெல்லாம் அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை, அதை நான் நேற்று நைட்டே செக் பண்ணிட்டேன், ஒரு நாள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்ல, அவளு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்க கல்யாண வாழ்க்கையில எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, அதனால என் மனசு கஷ்டப்பட போறது கிடையாது, இனிமே என்னோட ஒர்க்ல ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி சிரிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து எனக்கு விட இன்னைக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை நீங்க போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு வீட்டில் இருந்து தான் கால் பண்றாங்க. இப்போ இவங்க கால் பண்ணி எரும மாடு யாருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட, வீட்டுக்கு வா உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன், மறக்காம என் மருமகளை கூட்டிட்டு வான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டா போல. இப்போ இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்துட்டு அவளோட பொருள் எடுத்து மேலே வைக்கலான்னு வர அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். பார்த்தா இவளுக்கு எட்டவே மாட்டேங்குது. அதை பார்த்தவொன்னே நான் உனக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு இவ பாக்ஸை தள்ளி விடுறேன்னு இவ கீழே விழுற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். உனக்கு இந்த இடம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், வேணா இந்த இடத்துக்கு பதிலாக நான் உனக்கு வேற கபோர்டு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகிட்டதுனால குடும்பத்தோட செலவை 2 பேரும் ஷேர் பண்ணுறது தான் நல்லது, மாதம் மாதம் இந்த வீட்டுக்கு எவ்வளோ செலவு வருதுன்னு எனக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுங்க, நானே என்னோட சம்பளத்தை தரேன்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நம்ம 2 பேருக்கு நடுவில் எந்த லவ் கிடையாது, ஒரு கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான், அதனால 2 பேருமே பாதி பாதி காசை போட்டு குடும்பத்தை பார்த்துக்கிறதா நல்லதுன்னு சொல்ல, சரி கவலைப்படாத எல்லா பில்லையும் உன் ஃபோனுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் தூங்க வர லேட் ஆகும், நீங்க போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட வேலையை பார்க்கறதுக்காக வந்துடுறா. இப்போ இவ அவளோட கிளைண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. மேடம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க கல்யாண வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இல்லைன்னா கண்டிப்பா நீங்க டைவர்ஸ் வாங்கலாம், அதுக்கு நான் பொறுப்பு, உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்க வேண்டியது உறுதின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் ஹீரோ பின்னாடி நின்று கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஆள் பெரிய லாயரா இருக்கா. இப்போ இவ அந்த கிளைண்ட் கிட்ட இப்படி பேசுறத பார்த்த உடனே என்ன இவன் அந்த கிளைண்ட் கிட்ட இவ்வளோ ரூடா பேசிட்டு இருக்கா, லாயர்னா இப்படிதான் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இவன் லேப்டாப் முன்னாடி வந்து உட்காந்துட்டு மேடம் எதுக்கும் கவலைப்படாதீங்க, பில்லை கட்டிட்டீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன்னு இவ பேசிட்டு இருக்க. ஹீரோ முன்னாடி உட்காந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூங்குறதுக்காக வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவ அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ தூங்கி எழுந்திரிச்சு பார்க்க பெட்ல இவ்வளோ காணோம். எங்கடன் வந்து பார்த்தா அவள் டேபிள்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்கா போல. அதை பார்த்தவொடனே ஹீரோவில் தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு கிட்ட வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு காஃபி கப் தான் இருக்கு. நைட்டு ஃபுல்லாக ஒரு காஃபி குடிச்சிட்டு வேலை பார்த்துருக்கலாம், உடம்பு என்னத்துக்கு ஆகுறது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ எடுத்து வச்சுட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. டைனிங் டேபிளில் ஒரு லெட்டர் தான் இருக்கு, உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் மறக்காம சாப்பிட்டேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ இவ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவளை பார்க்கறதுக்காக அவ கூட வேலை பார்க்குற இன்னொரு லாயர் தான் வந்திருக்கான். இப்போ அவன் வந்து இதுதான் நம்மளோட புது கேஸ் ஃபைல், கிளைண்ட் ஃபாரின் கிளைண்ட், அதனால நம்ம லாங்குவேஜில் எதுவுமே இருக்காது, நீ தான் பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணி இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இவ்வளோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அந்த ஃபைலில் இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது வேற லாங்குவேஜில் இருக்கு, எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில. நம்ம ஹஸ்பண்ட் வேற இதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸராக தான் வேலை பார்த்துருக்காரு,
அவருக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டு பார்ப்போன்னு இவ ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. என்னங்க உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியுமா? எனக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு, ஆனால் ஃபைல் சுத்தமாக புரியலன்னு சொல்ல, எனக்கு நல்லாவே தெரியும், ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்ல இவ்வளோ ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறா. இப்போ ஹீரோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் இந்தந்த ஃபைல் இருக்குது, இந்தந்த ரிஸ்க் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்ல ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே புருஷனுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, பார்க்க தான் எலும்பு மாதிரி இருக்கான், ஆனால் நல்ல டேலண்டாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட் இவ ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோவிலுக்காக சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கான். நீங்களா சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஃபர்ஸ்ட் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்ல எவ்வளோ ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு எப்படி இந்த லாங்குவேஜ் தெரியும், காலேஜில் கற்றுக்கிட்டீங்களான்னு கேட்க, ஆமாம் அதை பற்றி அப்புறமா பேசலாம், ஃபஸ்ட்டு சாப்பிடு, நீ ரொம்ப பசியில் இருப்பேன்னு சொல்ல எவ்வளோ சரினா அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ அவள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா அவங்க கூட பேசுகிறேன்னு இவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளை பார்க்குறதுக்காக வந்துடுறான். வந்து பார்த்தா இவ அவளோட புது கேஸில் உள்ள ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ அதை பார்த்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதை இப்படி பண்ணால் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் 2வது ரூல்ஸ் படி இந்த மொத்த கம்பெனியோட அத்தாரிட்டி இவங்களுக்கு தான் போகணும். ஹீரோ பார்த்தீங்கன்னா கம்பெனி யார்கிட்ட போகணும், எப்படி போகணும், எவ்வளோ ஷேர் வேணும்னு இவன் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் இவன் கேப்சர் பண்ணிட்டு ஒரு வழியாக அவளோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுறா. இப்போ ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்குறதுக்காக வந்துட்டு இருக்க. ஹீரோ புக்கு படிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி படிக்கிறத பார்த்தோன்னா எப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும், எல்லா விதத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், உண்மையாகவே ரொம்ப ஸ்மார்ட் தான் அப்படின்னு வச்சுட்டு, என்னங்க உங்களுக்கு புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமான்னு இவ கேட்க, இவன் இப்படி கேட்டதை பார்த்தோன்னே ஹீரோ அவளை பிடிச்சி பெட்டில் தள்ளிட்டு புக்கு படிக்கிறத விட இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ தூங்கி எந்திரிச்சு பார்க்க அந்த இடத்துல ஹீரோவை காணோம். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா நைட்டு நான் அவர் கூட சந்தோஷமாக தான் இருந்தேன், என்னன்னே தெரியல எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒருவேளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. ஹீரோ கம்பெனிக்கு கிளம்பிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தோன்னே உனக்காக சாப்பாடு வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடு, அப்புறம் காலில் செருப்பு போடாமல் இருக்க பாரு, அதனால மறக்காம வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டுக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இவ்வளோ செருப்பை போட்டுட்டு ஹீரோ இவளுக்காக சமைச்சு வச்சு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கம்பெனி கிளம்பலான்னு இவ கண்ணாடி முன்னாடி வந்து உட்காந்துட்டு ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எங்கள் 2 பேருக்கும் நடுவில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னே தெரியல, என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்ததே இல்லைன்னு இவ வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி உட்காந்துட்டு இருக்கா. இப்போ இவ அவளோட கேஸ் ஃபைலில் பார்த்துட்டு இருக்க. ஆனால் அவளுக்கு கேஸ் ஃபைல் மண்டையில் ஓடாமல் ஹீரோ கூட ஒன்றா இருந்தது தான் மண்டையில் ஓடிட்டு இருக்கு. இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு என்ன யோசிக்கிறேன், இப்போல்லாம் நான் யோசிக்கவே கூடாது, கேஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ அவளோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி புதுசாக ஒரு கேஸ் வந்திருக்குல்ல, அந்த கேஸ் விஷயமா பேசணும், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவ ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. இப்போ மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ வீட்டுக்கு வந்து அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிட்ட வந்து அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா 2 பேரும் நைட்டு ஒன்றா தான் ஸ்டே பண்ணுறாங்க. இவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஹீரோவுக்காக சாப்பாடு செய்கிறது, இவ ஹீரோக்காக சாப்பாடு செய்கிறதுன்னு 2 பேரும் மாறி மாறி சமைச்சிட்டு வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக நிறைய சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு என்ன எனக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சுருக்கேன்னு கேட்க, நீங்கள் பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்களா, அதனால தான் உங்களுக்காக பண்ணேன், வாங்க சாப்பிட்லான்னு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் ட்ரிப்லாம் நல்லபடியாக போணுச்சான்னு கேட்க, ரொம்ப நல்லா போணுச்சு, வெறும் செமினார் மட்டும்தான் சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கை இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு. இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்க உள்ள பொருள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவள் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கால் பண்ணுறாளுங்க. அடியே இன்னைக்கு வீக்கெண்ட்றதை மறந்து போயிட்டியா, சீக்கிரமாக கிளம்பி கிளப்புக்கு வான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்குறா. என்னங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க, நான் அவங்க கூட போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு வருவான்னு சொல்ல, சரி தாராளமாக போய்க்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமராக ட்ரெஸ் பண்ணிட்டு என்னங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஹீரோ அவளே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா என்னாச்சு என்னையே பார்க்குறீங்கன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை பார்த்து போயிட்டு வான்னு ஹீரோ சொல்ல இவ்வளோ இந்த இடத்த விட்டு போகிறா. அவள் போனதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அவள் என்னோட பொண்டாட்டி, அவள் மேலே முழு நம்பிக்கை வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, அவள் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கதை பார்த்து நான் பொறாமப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ அவனே கூல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக இருக்கிறதுக்காக கிளப்புக்கு வர அவளுங்க அவளோட கல்யாண வாழ்க்கையை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காளுங்க. அடியே கல்யாண வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சொல்ல, ரொம்ப நல்லா போகுது, இவ்வளோ நல்லா போகுன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஓ கல்யாண வாழ்க்கை நல்லா போகுதே, அப்படின்னா இன்னைக்கு உள்ள ட்ரீட்டு ஒன்னோடதுன்னு சொல்லி இவங்க எல்லாம் ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ வீட்டுக்கு
வீட்டுக்கு போகலான்னு வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கேன். என்னடான்னு பார்த்தா கேப் ஒன்றுமே கிடைக்கல போல. இப்போ அவள் தனியாக உட்காந்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணுறான். என்னங்க நான் கிளப்புக்கு வெளியே தான் இருக்கேன், என்னை வந்து கூட்டு போகிறீங்களான்னு சொல்ல, ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஹீரோவில் கூட்டு போகிறதுக்காக வந்துடுறான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்த உடனே அவளுக்காக கோட்டெல்லாம் போத்தி விட ரொம்ப தேங்க்யூங்க அப்படின்னு இவ சொல்கிறான். சரிவா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு வெளியே போகும்போது 2-3 கோட் எடுத்துகிட்டு போ, இல்லைனா உனக்கு சளி பிடிச்சிரும், பனி அதிகமாக இருக்கு பாருன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா புக்கு படிச்சுட்டு இருக்க. அவனோட நினைப்பு ஃபுல்லாகவே இவ மேலே தான் இருக்கு. இப்போ அவளை பற்றி இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரோட அம்மாக்களும் தான் வராங்க. இப்போ அவங்கள பார்த்தோன்னே வாங்கம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல மருமகளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர சொன்னேன். எங்கடா வந்தியா எரும மாடு, நீ வராததுனால நாங்களே வந்துட்டோம் பாரு, எங்க அவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பார்த்தா அவ தூங்கி எந்திரிச்சு வரா. அதை பார்த்தோன்னே என்ன டைம் இவ்வளோ லேட்டாக தூங்கி எந்திரிச்சு வரேன்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க அம்மா அவள் கழுத்தில் உள்ள காயத்தை பார்க்குறாங்க. சின்னஞ்சிரிசுங்கன்னா தூங்கி எந்திரிக்க லேட்டாக தான் ஆகும், அதை போய் கேள்வி கேட்டுட்டு இருக்க. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி போய் என்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டுவான்னு சொல்ல எவ்வளோ சரின்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக உள்ளே வந்துடுறான். இப்போ அவள் உள்ளே வந்துட்டு ஐயோ 2 பேரும் ஒன்றா வந்திருக்காங்க, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையேன்னு இவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. அவங்க 2 பேரும் இவங்களோட கல்யாண வாழ்க்கையை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க. 2 பேரோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு, நல்லபடியாக இருக்கான்னு கேட்க நல்லதா இருக்குன்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்க. சரி 2 பேரும் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் போய் உங்களுக்காக சமைச்சிட்டு வரேன்னு அவங்க 2 பேரும் சமைக்க போக என்னங்க ஏன் 2 பேரும் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க ஒன்றும் புரியலேன்னு சொல்ல நம்ம புது ஜோடியில் கொஞ்சம் நாளைக்கு அப்படிதான் நடந்துக்குவாங்க, போக போக சரியா போயிட விடுன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் சமையல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ அவளுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு 2 பேரும் ஒரு லவ்வபிளான கப்பல் மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அவங்களும் இது எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் இந்த இடத்த வீட்டு போக இவங்கள பார்த்தீங்கன்னா அப்பாடா ஒரு வழியே தப்பிச்சாச்சு, என்னங்க உங்களோட ஆக்டிங் கூட சூப்பர்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக நான் நடிக்கல, என் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரிங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் அதுவே போதும், நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு நைட்டு நம்ம 2 பேரும் டின்னருக்காக வெளியே போகலாமான்னு ஹீரோ கேட்க தாராளமாக போகலான்னு இவ்வளோ சொல்லிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ண நைட் ஆகுது. நைட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா டின்னருக்காக ஒன்றா வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்போ அவன் என்ன பார்த்தவொன்னே டே என்னடா ஒரு பொண்ணு கூட டின்னருக்கு வந்திருக்க, அந்த பொண்ணு யாருன்னு இன்ட்ரோ கொடுக்க மாட்டியான்னு சொல்ல அவன் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னது பொண்டாட்டியா, எப்படி கல்யாணம் ஆனிச்சு ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. ஹீரோ அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்ததுல சந்தோஷன்னு அவன் ஹீரோயின் கூட பேசிகிட்டு இருக்க. இவ்வளோ அந்த பையன் கூட பேசிகிட்டு இருக்கான். இப்போ அந்த பையனும் பார்த்தீங்கன்னா வளவலன்னு பேசிட்டு சரிடா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இவங்களும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவன் அவ்வளோ பேசினான், ஆனால் இவன் அவனை கண்டுக்கவே இல்லை, இக்னோர் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு. உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப கலகலன்னு பேசுகிறாருல அப்படின்னு சொல்ல அவன் எப்போவுமே இப்படி தான் ஓவராக பேசுவான், அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ இவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துட்டு போக இவன் எதுக்காக இப்படி பார்த்துட்டு இருக்கான், ஒருவேளை என்ன ஒன்றா இருக்கிறதுக்காக கூப்பிட்றானா அப்படின்னு வச்சுட்டு இவ போய் ஹீரோவை பிடிச்சி தள்ளிட்டு பெட்டில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா 2 பேரும் நைட்டு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துட்டாங்க போல. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரூமே அலங்கோலமாக கிடக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க தான் வரா. என்னடான்னு பார்த்தா அவள் ஃப்ரெண்டு சின்ன கடை போட்டிருக்கா போல. அங்கே உள்ள பொருள் எல்லாம் விற்கிறதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். என்னடி டக்குன்னு கடையெல்லாம் போட்டேன் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் நீங்கள் இருக்க சப்போர்ட்டில் தான்ப்பா போட்டேனே இவங்க பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துல பொருள் வாங்க வந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் வம்பு பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டால் வெளியே வருவாங்க, பாதி உடம்பு தெரியுது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வர உனக்கு வெக்கமா இல்லைன்னு அவன் இந்த பொண்ணை அடிக்கிற மாதிரி வர ஹீரோயின் தடுத்துடுறா. அந்த பொண்ணு அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா, இதில் உனக்கு என்னடா பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு எந்த ட்ரெஸ் போட்டுக்க பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ் தான் அவள் போட்டுக்கவா, அது அவளோட உரிமை, அதை போய் எப்படி நீ போடக்கூடாதுன்னு சொல்லலாம், உனக்கு பிடிக்கலன்னா நீ பார்க்காதுன்னு சொல்லி ஹீரோயின் அந்த பையனை துரத்தி விட்டுறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இது என்னோட கார்டு, ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்ல அந்த பொண்ணு தேங்க்யூ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறா. இப்போ அவள் போனதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஆனால் இவ தான் என்னோட ஃப்ரெண்டு, இவளுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆனிச்சு தெரியுமா, அதுவும் கராத்தில் பிளாக் பெல்ட்னு சொல்லி ஹீரோனை இன்ட்ரோ கொடுத்துட்ருக்க. அவளோட ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒர்க்க முடிச்சு வீட்டுக்கு வர இவ்வளோ பார்க்குறான். இப்போ அவளை பார்த்த கையோட பெட்ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது.
அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்க்க ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ஒன்னா தூங்கிட்டு இருக்கா. நான் எப்போ பார்த்தாலும் இவரை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறேன், ஆனா நான் போய் இவரை கட்டி பிடிச்ச மாதிரி எனக்கு தோணவே இல்லை. இவர் தான் தூக்கத்துல என்ன கட்டி பிடிச்சிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ போக பார்க்க ஹீரோ அவளை பிடிச்சிக்கிறான். இப்பவே இப்படி பிடிக்கிறத பார்த்தவொன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா என்னங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ எந்திரிச்சிடான். நான் அந்த பாத்ரூம்ல குளிக்கிறேன், நீ இங்க போய் குளின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக இவனுக்கு உண்மையாவே என் மேல பாசம் இருக்கா இல்ல இல்லாத மாதிரி நடிக்கிறானா இவனை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி இவ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒன்னாதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவ்வளவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓவர் டைம் பார்க்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா என்னங்க நாளைக்கு கோர்ட்ல ஒரு முக்கியமான கேஸ் வரப்போகுது, உங்களுக்கு ஓகேனா நீங்களும் கோர்ட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும், என்னோட சக்சஸை நீங்களும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல சரி வர்றேன்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஒரு முக்கியமான கேஸ் வாதாடிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஆளு டைவர்ஸ் லாயர், இவன் டைவர்ஸ் வாங்குறதுல கில்லாடி. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ் கேஸ்ல வாதாடி அதுல ஜெயிச்சிட்டு இருக்க. என் பொண்டாட்டி வாதாடுறத பார்த்தா எனக்கு தான் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளை பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த கேஸ் முடிஞ்சவனா அவங்கள பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி, இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நான் என் கடமை தான் பண்ணேன்னு இப்பவே பேசி முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட தான் வரா. என்னங்க என்னோட சக்சஸை செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க 2 பேரும் ஒன்னா டின்னருக்கு போலான்னு இவ ஹீரோவை கூட்டிட்டு பக்கத்துல உள்ள ஹோட்டலுக்கு வர அந்த இடத்துல இவ கூட ஆப்போசிட்ல வாதாடின லாயர் தான் வரான். இப்ப நீ இவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸ்ல ஜெயிப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி கேஸ்ல ஜெயிச்சேன்னு சொல்ல வாய முடிட்டு ஒழுங்கா அந்த இடத்த வீட்டு போன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவா பாத்தீங்கன்னா அவளோட திறமையால ஜெயிச்சா அதை பார்த்து உன்னால பொறுக்க முடியலையா, இப்படி எங்க 2 பேரோட டேட்டை நீ டிஸ்டர்ப் பண்ணேன்னு வச்சுக்கேன் கண்டிப்பா நான் உன் மேல கேஸ் போடுற மாதிரி வரும். சாருக்கு எப்படி வசதி, என் கூட கேஸ் போட்டு வாதாடி ஜெயிக்கிற அளவுக்கு உனக்கு திறமை இருக்கான்னு ஹீரோ அவனை பிடிச்சி கலாய்ச்சி விட அவன் காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவில் கூட்டிட்டு வந்து அவளோட ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு போக இவ்வளோ ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். இப்போ ஆஃபீஸ்க்கு வந்தவனா அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் உன்னை கூட்டிட்டு வந்து ட்ராப் பண்ணானே அதே பையன் தானே கோர்ட்டுக்கு கூட வந்திருந்தான், அந்த பையனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம், உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்க கூடலாம் சுத்தக்கூடாதுப்பான்னு சொல்ல அந்த ஹேண்ட்ஸமான பையன் வேற யாரும் கிடையாது என்னோட புருஷன் தான், ஃபர்ஸ்ட் போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்க இவ்வளோ ஹேண்ட்ஸமான புருஷனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவளோட ஃப்ரெண்ட் அந்த இடத்த விட்டு போக இவ உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கா. இப்பவே எப்படி வேலையை பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். இன்னைக்கு நைட் என் தங்கச்சி ஃபாரின்லேருந்து வரா, என் ஃபேமிலி மீட் பண்ண வரியான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்களோ அந்த அப்பார்ட்மெண்ட்க்கு இவ்வளோ கூட்டிகிட்டு வர என்னங்க இந்த இடத்துலயே அவங்க ஃபேமிலி தங்கியிருக்காங்கன்னு சொல்ல ஆமாம் எங்கே தான் தங்கியிருக்காங்க வா போலான்னு ஹீரோ முன்னாடி போயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் இவனை பற்றி விசாரித்த வரைக்கும் இவன் ஒரு சாதாரண ஃபேமிலின்னு தான் அம்மா சொன்னாங்க, ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டை இங்கே உள்ள பெரிய பெரிய பணக்காரங்களால் மட்டும்தான் வாங்க முடியும், இவனால எப்படி வாங்க முடிஞ்சுது, இவன் யாரு என்னன்னு தெரியலையே, ஒருவேளை நான் தப்பானால கல்யாணம் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ உள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட தங்கச்சி தான் வரா. இப்போ அண்ணி உங்களை பார்த்ததுல சந்தோஷம் வாங்க உள்ள போலான்னு உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா அப்பா 2 பேரும் இருக்காங்க. இப்போ ஹீரோவோட தங்கச்சி பாத்தீங்கன்னா அண்ணி நான் ஃபாரின்ல படிச்சு இப்பதான் வந்தேன், இல்லைன்னா உங்களை முன்னாடியே வந்து பார்த்திருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. ஃபாரின்ல படிச்சுட்டு வந்துட்டாளா, அந்த அளவுக்கு பெரிய பணக்காரங்களா அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா ஏண்டா புது ப்ராஜெக்ட் என்னாச்சு இன்னும் அதுல கை வைக்காம இருக்குன்னு சொல்ல அப்பா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதை நான் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்க. அவங்கப்பா பாத்தீங்கன்னா ஏமா நீ ஏதோ கேஸ் ஜெயிச்சதா கேள்விப்பட்டேன், என்ன கேஸ்னு கேட்க அது சாதாரண டைவர்ஸ் கேஸ் தானே இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அண்ணன் தான் வரான். இப்போ அவங்க அண்ணன் நீங்க தானே தம்பி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கா. இவ்வளோ இன்ட்ரோ ஆயிட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா ஏமா நம்ம கம்பெனில கூட லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, நீ ஏன் அங்க ஜாயின் பண்ணி வேலை பார்க்க கூடாது, உனக்கு கொஞ்சம் வேலை குறைஞ்ச மாதிரி இருக்குல்லன்னு சொல்ல இல்லை உங்கள் கம்பெனி பெரிய கம்பெனி, நான் ஒரு சின்ன லாயர் தான், என்ன கூட வச்சுக்கிறதுனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இருக்காது, பரவாயில்ல இருக்கட்டும்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த டின்னர் பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வர இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லு, உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனால நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் என்னோட அம்மாவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் என்கிட்ட கொடுக்கல, நீ ஒரு சாதாரண ஆள் தான் என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் என்னோட ஃபேமிலி இவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட ஃபேமிலியை நீ நார்மல் ஃபேமிலியாகவே நினச்சிக்கலாம், ஏன்னா அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல இப்போ பிரச்சனை வராமல் இருக்கலாம், ஃப்யூச்சரில் எல்லாரும் சேர்ந்து என்னை புலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உன்ன மாதிரி பணக்காரங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. என்னை பார்த்து உனக்கு பயமாக இருக்கா, அதனால தானே இப்படி பேசுகிறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஆனால் என்னோட ஃபேமிலி என்னோட அம்மா அப்பா 2 பேரும் டைவர்ஸ் ஆனவங்க, அப்புறம் நான் ஒரு டைவர்ஸ் லாயர், என்ன எப்படி உங்கள் வீட்டோட மருமங்களாக ஏற்றிக்கிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது, உன் ஃபேமிலி
ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் போதும். இன்னைக்கு உங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட காரில் வராமல் தனியாக வந்துடுறா. இப்போ அவள் தனியாக வீட்டில் வந்து உட்காந்துட்டு எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த மாதிரி பணக்கார குடும்பத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனேன்னு அவளோட அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறா. இப்போ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா என் புருஷனோட ஃபேமிலியை எப்படி உங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப பணக்கார ஃபேமிலின்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல, பணக்கார ஃபேமிலியா, எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுமா, உன்னோட மாமியார் அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நானும் கேட்டுக்கல, அவங்களும் நம்மள மாதிரி நார்மலான ஃபேமிலின்னு தான் சொன்னாங்க, நானும் அதை தான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா குடும்பமாக சேர்த்து நம்மளை ஏமாத்திட்டாங்களா? அம்மா அவங்க ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம், என்ன பண்ணி தலையிறது, மேரேஜ் சர்டிஃபிகேட் வேற வாங்கியாச்சு, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இவ ஃபோனை கட் பண்ணிட்டு ரொம்ப சோகமாயிரா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் கூட போய் தூங்காமல் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சோஃபாலே படுத்து அதே இடத்துல தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவொன்னே என்னை பார்த்து நீ பயப்படணுன்னு எந்த அவசியமும் கிடையாது, ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டி, உன்னை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு வச்சுட்டு அவ்வளோ நேராக தூக்கிட்டு வந்து பெட்ரூமில் படுக்க வச்சுட்டு இவனும் ஹீரோயின் கூட ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் இவளோட வேலைக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ இவளுக்காக வழக்கம் போல் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிட்டான். இப்போ அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா கூட தான் பேசிகிட்டு இருக்கா. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஏமா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, உண்மையாகவே பணக்கார வீட்டு பையனான்னு கேட்க, ஆமாம்மா நேற்று அவங்க வீடை பார்த்து அது ரொம்ப காஸ்ட்லியானது, அதெல்லாம் பார்க்கும்போது ஃபேக்குன்னு எனக்கு தோணவே இல்லை. சரிம்மா என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லதை கேட்டதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவள் பணக்காரனா ஏழையே எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் என் விருப்பத்தோடு தான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்திட்டு வேலைக்கு வந்துட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து நானும் உன் கூட சேர்ந்து பார்க்குறேன்னு ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்துட்டு இருக்க. கிஸ் பண்ணிக்கிற மாதிரி கிட்ட போகிறாங்க. இப்போ அவங்க இப்படி போயிட்டு இருக்க. ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். இப்போவே கால் பண்ணி, டே மச்சான் எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என் கூட நீ ஒன்றா சேர்ந்து குடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. என் ஃப்ரெண்டுக்கு லவ் ஃபெயிலியரா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு அவன் நேராக அவனோட ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவர் போனோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவனுங்களை பார்த்தீங்கன்னா நிறைய சரக்கு அடிச்சுட்டு யாழ் என்னை விட்டு பறந்து போயிடுச்சுடா, அது இல்லாமல் இப்படி இருக்க போறேன்னு தெரியலையேன்னு இவனுங்க புலம்பிட்டு இருக்க. இவன் கூப்பிட்டதுக்கு வந்தே பாரு, பேசாட்டுக்கு என் பொண்டாட்டி கூடவாது இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வர இவ பெட்ரூம்க்கு போகாம அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவ இப்படி தூங்குறத பார்த்த உடனே ஹீரோ அவளுக்கு பெட்ஷீட் போத்தி விட இவ டக்குன்னு எந்திரிச்சிரா. நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சீக்கிரமே வந்துட்டேன், ஆனால் ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு பெட்ரூம்க்கு வந்துட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அவள் கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ தூங்கி எந்திரிச்சு பார்க்க ஹீரோ பெட்டில் இருந்து எந்திரிக்கவே இல்லை. என்னடா செக் பண்ணி பார்த்தா ஹீரோக்கு பயங்கரமாக ஃபீவர் இருக்கு. அதை பார்த்தோன்னே என்னங்க இந்த டேப்லெட்டை போடுங்கன்னு ஹீரோக்கு டேப்லெட் கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்க. பார்த்தா அவனுக்கு ஃபீவர் குறையவே இல்லை. இப்போ அவள் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா அவருக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கு, என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்ல, ஈர துணி எடுத்து நெத்தியில் வையே, கூடவே இருந்து பார்த்துக்க, இந்த மாதிரி சூப் வச்சு கொடு சொல்ல இவ்வளோ சரின்னு பக்கத்துலேயே உட்காந்து ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. இவ எங்கேயுமே போகாம ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவளோட வேலையை பார்த்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோக்கு ஃபீவர் குறையவே இல்லை. அதை பார்த்தோன்னா இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு ஹீரோக்காக கஞ்சி எடுத்துட்டு வந்து இவ ஊட்டி விட்டுட்டு டேப்லெட்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபீவர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறா. இப்போ அதை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க, எந்த வேலையும் பண்ணாதீங்கன்னு சொல்லி இவ ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டில் லீவ் போட்டு அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவை பார்க்க போக பார்த்தா அவன் கான்ஷியஸ்லே இல்லை. அதை பார்த்தவொன்னே இவ ரொம்ப பயந்து போயிட்டு, என்னங்க என்னாச்சு, கண்ணை திறந்து பாருங்கன்னு இவ ஹீரோட கைக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான். அம்மா அவருக்கு டேப்லெட் கொடுத்து பார்த்துட்டு ஃபீவர் குறைஞ்சிது, ஆனால் இப்போ மறுபடியும் அதிகமாகிடுச்சின்னு சொல்ல ஒரு சின்ன கஷாயம் இருக்குது அதை வச்சு கொடுன்னு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்கு. இவ்வளோதெல்லாம் வச்சு கொடுத்து ஹீரோவை பத்திரமா பார்த்துட்டு இருக்கா. இப்போவே இப்படி பார்த்துக்கிட்டதுனால தான் ஹீரோக்கு ஃபீவர் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஃபீவர் குறைஞ்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா பொறுமையாக எந்திரிச்சு வெளியே வந்துட்டு இருக்க. பார்த்தா இவ சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவ இப்படி தூங்குறத பார்த்தவொன்னே நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் என்னையே பார்த்துட்டு இருந்தா, ஒழுங்காக தூங்கியிருக்க கூட மாட்டா அப்படின்னு வச்சுட்டு ஹீரோவுக்காக சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடறான். இவன் இப்படி சமைச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவ்வளோ வந்துடுறா. என்னங்க உடம்பு எப்படி இருக்கு, உங்களை யாரும் சமைக்க சொன்னதுன்னு இவ ஹீரோவை தொட்டு பார்க்க ஃபீவர் போயிடுது. அதை பார்த்தவொன்னே நல்ல வேளை உங்கள் ஃபீவர் உங்களை விட்டு போயிடுச்சு, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, நேற்று நைட்டு என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு ஹீரோ சொல்கிறான். அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுக்காக எப்போ பார்த்தாலும் எனக்கு தேங்க்யூ சொல்லிட்டே இருக்கீங்க, நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது நார்மலான விஷயம் தானே, பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்கன்னு சொல்ல, சரிவா வந்து உட்காந்து சாப்பிடுன்னு ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க.
இப்போ இவங்க 2 பேரும் இப்படி உட்காந்துட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்ன நீ நல்லா பார்த்துக்கிட்டல, அதுக்காக ஒரு சின்ன ட்ரீட் குடுக்கலான்னு இருக்கேன். நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு மூவிக்கு போலாமான்னு சொல்ல, போலாமே அப்படின்னு இவ்ளோ சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவள கூட்டிட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருக்க. என்னங்க என்கிட்ட ஒரு பேக் குடுக்கலாம்ல, வெயிட்டா இருக்க போது நானும் தூக்கிட்டு வரேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வா போலான்னு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. இப்போ இவங்க கால் பண்ணி, ஏமா உன் வாழ்க்கை எப்படி போகுது, மாப்பிள்ளை ஏதாவது ஒன்று பண்ணாரா, நல்லபடியாக தானே பார்த்துக்கிறாருன்னு சொல்ல, அம்மா அவர் நல்லா தான் நடந்துக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் பக்கத்தில் தான் இருக்காரு, நீங்களே பேசுங்கன்னு ஃபோனை கொடுக்க ஹீரோவும் அவங்க அம்மா கிட்டே பேசிட்டு இருக்கான். ஆன்ட்டி எங்களை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட, என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இவனோட தங்கச்சி தான் வந்திருக்கா. இப்போ அவங்க தங்கச்சி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டு, அண்ணா நான் ஒருத்தரை ரொம்ப காதலிக்கிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், ஆனால் யாருமே அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நீங்களும் அண்ணியும் உண்மையாக காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அண்ணி நார்மலான ஃபேமிலியில் இருந்து தானே வந்திருக்காங்க, உங்களோட கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் என் கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, அப்பா கிட்ட நீங்கள் தான் எப்படியாவது பேசணும், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப்பு, நான் காதலிக்கிற பையனோட ஃபேமிலி என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக நிறைய பிரச்சனை இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணியாகணும், நம்மளோட ரெசார்ட் ஒன்று இருக்கே, அது அந்த பையனுக்கு எழுதி வச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல, உன்னை காதலிக்கிற பையன் உங்ககிட்ட ரெசார்ட் கேட்குறானா, எந்த மாதிரியான காதல் இது, உன்னை மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணுங்களை மைக்க அவகிட்டேருந்து சொத்து வாங்குறதா வேலையாக வச்சுட்டு இருக்கானுங்க, உன்னை உண்மையாக காதலிக்கிறவன் உங்ககிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டான், அந்த உண்மையை நீ என்னைக்கு புரிஞ்சுக்க போறேன்னு தெரில, அவசரப்பட்டு எந்த முடிவை எடுத்துறாத, காதல் அப்படின்றது 2 பேருக்கு நடுவில் மட்டும்தான் இருக்கு, ஆனால் கல்யாணன்றது 2 ஃபேமிலி ஒன்று சேர்றது, எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணு, அவனால நீ காயப்படக்கூடாது, அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன், இது உண்மையான காதலாக இருந்தால் நான் என்னைக்கும் சேர்த்து வச்சிருப்பேன், நீ சொல்றத பார்த்தா அவன் உன்னை உண்மையா காதலிக்கலன்னா எனக்கு தோணுதுன்னு ஹீரோனோட தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. இதுல பாத்தீங்கன்னா உன் அண்ணன் சொல்றது கரெக்டா தான் இருக்கு, உன் அண்ணன் உன் ஃபேமிலி எல்லாரும் நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க, எது பண்ணாலும் யோசிச்சு முடிவெடு, இப்போதைக்கு நீ வீட்டுக்கு போவேனா இங்கே ரெஸ்டடுன்னு சொல்ல அவளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவன் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை பாத்தீங்கன்னா, அவங்க தங்கச்சிக்கே இப்படி ஒரு நிலைமை, என்ன இப்படி உங்க குடும்பத்தோட மருமகளா ஏத்துக்குவாங்க, நானும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவதான், எனக்குன்னு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, ஒருவேளை நானும் காசுக்காக தான் உங்க குடும்பத்தில் இருக்கேன்னு அவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றதுன்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்க தங்கச்சியை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ என்ன யோசிக்கிறேன்னு நல்லா தெரியுது, நீ நானும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல, தெரியாம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்படி இருக்கிறப்போ உனக்கு கில்ட்டி ஃபீலிங்கோ வேற எந்த ஃபீலிங்கோ வரக்கூடாது, நீ என்னோட பொண்டாட்டி, அந்த விஷயத்த மறந்துடாத, யாருக்காகவும் உன்னை நான் வீட்டுக்கு கொடுக்கவே மாட்டேன், இன்னைக்கு நீ தான் என்னோட பொண்டாட்டின்னு ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ மதியம் ஆகுது, மதியம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. தங்கச்சி பார்த்தீங்கன்னா, அண்ணி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், எப்படி நீங்கள் அண்ணாவை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, 2 பேருக்கும் பார்த்த உடனே பிடிச்சி போச்சு, அதனால நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதலிக்கவே ஆரம்பிச்சோன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே உங்கள் அண்ணனை பார்த்தீங்கன்னா, எங்களோட வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நானும் அண்ணியும் நல்லபடியாக இருக்கோம், ஆனால் நீ உன்னோட வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், ஏன்னா நீ சின்ன பொண்ணு, எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணு, உன் வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க. அவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சிக்கிட்ட நம்மளோட வாழ்க்கையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டுங்க, ஆனால் அவங்க தங்கச்சிக்கிட்ட நீங்கள் ரொம்ப ஹார்டாக நடந்துக்கிறீங்க, அவள் ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் இருக்கா, இதுக்கு மேலே நீங்கள் கோவமாக பேசுனீங்கன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, அவள் இப்போ கஷ்டப்படுறத பற்றி நான் யோசிக்கல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் கஷ்டப்பட்டு கண்ணீர் விடக்கூடாதுன்னு தான் இப்போ அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கேன், ஃப்யூச்சரில் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா உண்மை எது பொய் எதுன்னு அவளுக்கு நம்ம தான் புரிய வச்சாகணும், இல்லைனா அவள் தான் ரொம்ப கஷ்டப்படுவான், அவளோட வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையான்னு சொல்ல, நீங்க சொல்றது சரிதானே இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட தங்கச்சியை வழி அனுப்புறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா, அண்ணா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ல, சரிம்மா பார்த்துப்போ, ஆனால் எந்த முடிவு பண்ணாலும் யோசிச்சு முடிவு பண்ணு, டக்குன்னு எதையும் முடிவு பண்ணிடாதுன்னு சொல்ல, கண்டிப்பா அண்ணா நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு கெட்டது நடந்துருமா, சரி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோயினுக்கு லைட்டாக தலைவலிக்குது போல. அதை பார்த்தவொடனே, சாரிம்மா என்னால் உனக்கு தலைவலியே வந்துருச்சுலன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நல்லதா இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து அவ கண்ணத்துல கிஸ் பண்றான். இப்போ உன்னோட ஃபீலிங் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், என்னோட தங்கச்சியை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது, சரி வாங்க நம்ம 2 பேரும் வேலைக்கு கிளம்பலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு வேலைக்கு கிளம்புறா. இப்போ அவள் கதவை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்க ஹீரோ பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி ஒரு நிமிஷம், இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம 2 பேரும் டின்னருக்கு போகலாமா, ஐ மீன் டேட்டுக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, தாராளமாக போகலான்னு சொல்லிட்டு இவ அவளோட வேலைக்கு கிளம்பி வந்துட. இந்த சைடு ஹீரோவும் கிளம்பி வேலைக்கு வந்துடுறான். இப்போவே வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் டேட்டுக்கு போகிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குன்னு இவன் சந்தோஷப்பட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பார்த்த பொண்ணு
பொண்ணு தான் கால் பண்ணுறா. இப்போ அந்த பொண்ணு கால் பண்ணி, நீங்கள் லாயர் மேடம் தானே, என்னோட புருஷனை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, என் குழந்தையும் என்கிட்டேருந்து தூக்கிட்டு போயிட்டாரு, என்னை பாத்ரூமில் போட்டு பூட்டி வச்சுட்டாரு, தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாற்றுங்க, அட்லீஸ்ட் போலீஸ்க்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு அழுதுட்டு இருக்க. நீ எதுக்கு கவலைப்படாத, நான் உடனே வந்துடுறேன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாற்ற வந்துட்டு ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இது எங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டு, எப்படி அவரை விட்டுட்டு நான் தனியாக போகிறதுன்னு இப்போ ஹீரோவை கால் பண்ணி வர சொல்லி 2 பேரும் ஒன்றா தான் போயிட்டு இருக்காங்க. சாரிங்க, அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியதே கடமைன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறா. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா காரில் வந்துட்டு இருக்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னா என் புருஷனை அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, என் கையெல்லாம் ஒரே காயமாக இருக்கு பாருங்க, என் குழந்தைய கூட அடித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, உன் கையில் உள்ள காயம் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்தாங்கணும், அது எல்லாமே நமக்கு எவிடன்ஸ், அப்போ தான் உன்னால் அவங்ககிட்டேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த வாழ்க்கையை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குன்னு இவ அழுதுட்டு இருக்க. நீ எதுக்கும் அழுகாத, உன் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து உனக்கு டைவர்ஸ் வாங்கி தர வேண்டியது ஏன் பொறுப்பு, இப்போதைக்கு நீ சேஃபாக இருந்தால் அதுவே போதுன்னு சொல்ல, என்னோட அம்மா வீட்டில் இறக்கி விட்டுருங்க, அங்கே நான் பாதுகாப்பாக தான் இருப்பேன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு அவளை அம்மா வீட்டில் இறக்கி விட்டுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னோட லாயர் பொண்டாட்டி இவ்வளோ டயர்டாக இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு என் கூட இருக்கணும்னு நினச்சா கூட டைமே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூங்க, அப்புறம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற தானே போனேன், அதனால எதை பற்றி யோசிக்காம தூங்குன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு தூங்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த கேஸில் நான் ஜெயிச்சே ஆகணுங்க, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆகணும், முக்கியமாக அந்த பொண்ணை சேஃப்டியாக கோர்ட்டுக்கு கூட்டு வரணும்னு சொல்ல, அவளோட சேஃப்டியை விட எனக்கு உன்னோட சேஃப்டி ரொம்ப முக்கியம், நீ ஆஃபீஸ் போகிறதும் வர்றதும் என்கிட்ட சொன்னால் போதும், நானே ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் இவ வீட்டில் உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோதா வரா. பார்த்தா அவள் ஹீரோ வர்றது கூட கவனிக்காமல் வேலை பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ அவளுக்காக காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, என்னங்க ரொம்ப தேங்க்யூ, அப்புறம் சாரிங்க உங்களை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலையை பாருன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு வர, இவ அதே இடத்துல உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கா. இப்படியே வேலை பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நான் ரிலாக்ஸ் ஆயிடுவேன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் நைட்டு அம்மாவை பார்க்கறதுக்காக போனேன்னு சொல்ல, சரிங்க நான் ரெடியாக இருக்கேன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பாய் குடும்பமும் வராங்க. அவங்க பிஸ்னஸ் விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பொண்ணை கூட இவளுக்கு நல்லா தெரியும். இப்போ அவளை பார்த்தோன்னே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, பிஸ்னஸ் விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கோன்னு இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணோட அண்ணனை பார்த்தீங்கன்னா, புதுசாக நீங்கள் தெர்மல் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், நம்ம கப்பலில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்க. அவங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா பாய் கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேச ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா என் அண்ணனுக்கு அந்த பாயை ரொம்ப பிடிக்கும் போல, எப்போ பார்த்தாலும் அவன் எது சொன்னாலும் அவன் பெருமையாக பேசிகிட்டு இருப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோக்காக சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இவங்க 2 பேரும் சைலண்டாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டின்னர் பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயின் ரொம்ப டயர்டாக இருக்கா. ஏன்னா அவன் நைட்டு ஃபுல்லாக கூட தூங்காமல் இருந்திருப்பா இல்லையா. இப்போ லைட்டாக தலை சுற்றி கீழே விளையாடுற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். உன்னால் முடியலன்னா என்கிட்ட சொல்லு, நான் தூக்கிட்டு வருவேல அப்படின்னு சொல்லி ஹீரோவில் கூட்டிகிட்டு வந்து பெட்ரூமில் படுக்க வச்சிடறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா படுத்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அவளை தூங்க வச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் மெசேஜ் அனுப்புறாளுங்க. அந்த மெசேஜ் பார்த்தவொன்னே இன்னைக்கு நைட்டு வேலைக்காரங்களை சமைக்க சொன்னால் நல்லா இருக்கும், ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன்னு சொல்ல, ஏன் உனக்கு நான் சமைக்கிறது பிடிக்கலையா, வேலைக்காரங்களையே சமைக்க சொல்கிறேன், என்னோட சாப்பாடே நல்லா தானே இருக்குன்னு சொல்ல, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்றாங்க, அவங்கள பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் தனியாக தான் சாப்பிட்டாங்கன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ நைட் ஆனவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறதுக்காக வந்துடுறா. இப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பாயுமே வரா, ஏன்னா அவளே இவளோட ஃப்ரெண்ட் தானே. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க. சரக்கு அடித்து முடிச்சதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு வரா. பார்த்தா தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இன்னும் இவ இப்படி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இவ போதையில் செருப்பை கழட்டிட்டு போறேன்னு அங்கே உள்ள செவத்தில் அடிக்க அவளோட ஷோல்டரே செவந்து போயிடுது. அதை பார்த்தானே வா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. ஐயோ ரொம்ப வலிக்குதுன்னு இவ கத்திட்டு இருக்க. இந்த தண்ணியை குடின்னு ஹீரோ தண்ணியை கொடுக்குறான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா
என்கிட்ட வர எல்லா கேஸுமே காதலால் ஏற்பட்டது தான். அவங்க டைவர்ஸ் கேட்குறப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு நம்மளோட வாழ்க்கையை பற்றி தான் கவலையாக இருக்குது. நம்மளோட வாழ்க்கையும் டைவர்ஸில் முடிஞ்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. நீங்கள் எப்போவும் என் கூட இருப்பீங்களா? உங்களோட காதல் எனக்கு கிடைக்குமான்னு கேட்க, என்னோட காதல் உனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ என் கூட இருக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உன்னை விட எனக்கு சரியான பொண்டாட்டி வேறு யாரும் இருக்க முடியாது. நான் எப்போவும் உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். நம்ம 2 பேரும் என்ன காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம 2 பேரும் மியூச்சுவலாக பேசி ஒரு கான்ட்ராக்ட் படி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. என்னோட பொண்டாட்டியும் உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, ஃப்ரீடம் எல்லாமே உனக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் எந்த குறையும் வைக்க மாட்டேன். உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்றைக்கும் நீ தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லி ஹீரோ பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ ஹீரோவை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ குளிக்கிற டைம் ஆயிடுச்சுல, வா உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு அவளை தூக்கிட்டு பாத்ரூம்க்கு தான் வரான். உன் ஷோல்டரில் அடிபட்டிருக்கு, நான் வேணா உன்னை குளிக்க வைக்குவான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்த விட்டு போகிறான். அவ போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்ன அவர் குளிக்க வைக்கவான்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு வெக்கமாக இருக்கே அப்படின்னு வச்சுட்டு இவ குளிக்கிறதுக்காக உள்ளே வந்துடுறா. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இவ குளிச்சுட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா புக்கு படிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்த உடனே, உன் தலை ஈரமாக இருக்க பாரு, உன் கையில் அடிபட்டிருக்கிறதுனால உன்னால் துவட்ட கூட முடியாது, வா உன் தலையை காய வச்சு விடுறேன்னு ஹீரோவோட தலையை காய வச்சுட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் இவரை காதலிக்கிறேன், இந்த விஷயத்தை பற்றி இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு வேளை இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிச்சிடா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் சாப்பிடலான்னு ஒன்றா உட்காந்துட்டு இருக்க. உனக்கு கை வலிக்குதுன்னா சொல்லி ஊட்டி விடுறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நல்லதாக இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஈவினிங் மறக்காம இந்த மெடிசன் அப்ளை பண்ணு, அப்பதான் கை சரியாகுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோனோட ஆஃபீஸ்க்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போறானா, அடுத்த தடவை உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட குடிக்க போனேன்னா கம்மியாக குடி, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரான். இவனோட பொண்டாட்டிக்கு இவனுக்கு தான் அவள் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருப்பா போல. இப்போ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டியை எந்த ஊருக்கு அனுப்பி வச்ச, அவளை எங்கேயுமே என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல, எங்கள் 2 பேரையும் பிரிச்சுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போட, இல்லைனா போலீஸை கூப்பிடுவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவன் ஹீரோயினை அட்டாக் பண்ணுற மாதிரி வரான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவனோட கையை பிடிச்சி முறுக்கி விட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து, பொண்டாட்டி உனக்கு எதுவும் ஆகலையே, நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணேன். ஹீரோ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி அவனோட கையை பிடிச்சி வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்தில் போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. இப்போ போலீஸ்காரங்க வந்து அவனை பிடிச்சிட்டு போக, இவனை பார்த்தீங்கன்னா, வா நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வரலான்னு சொல்ல எவ்வளோ சரின்னு ஹீரோ கூட வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு காரில் உட்காந்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனைனாலும் மறக்காமல் எனக்கு கால் பண்ணு, அவனை பிரச்சனையில் பார்க்கும்போது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவன் ஹீரோக்காக தண்ணி கொடுத்துட்ருக்க. ஹீரோ ரொம்ப அப்செட்டாக இருக்கான். எங்கே ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்கன்னு சொல்ல, அவன் உங்ககிட்ட வரும்போது நான் பார்த்தேன், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கணும், தப்பு என்னோட தான் சொல்ல, என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா நான் கராத்தேல பிளாக் பெல்ட்டு, என்னால் என்னோட சேஃப்டியை பார்த்துக்க முடியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. இருந்தாலும் அடுத்த தடவை எனக்கு கால் பண்ணுறதா நல்லது, இனிமே ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு, நானே வந்து உனக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தூங்கலான்னு பெட்ரூம்க்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்கு மெடிசனை கொடுக்குறான், மறக்காம மருந்து போடு அப்படின்னு சொல்லி இவ்வளோ சரின்னு அந்த மெடிசனை வாங்கி அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். எங்க பாரு, நான் சொன்னதை மறந்துடாத, வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மறக்காம எனக்கு கால் பண்ணு, நான் தான் வந்து உனக்கு கூப்பிட்டு போவேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் கூட ஒன்றா தூங்காமல் தனியாக வந்து உட்காந்துக்கிறான். ஏன்னா இன்னைக்கு ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அவனுக்கு சுத்தமாக தூக்கமே வரமாட்டேங்குது. இப்போ அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ ஆஃபீஸ்க்கு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்போ அவள் ஹீரோவை பார்த்தோன்னே, சாரிங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும், வா போலன்னு ஹீரோவில் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நானே சமைக்கலான் இருக்கேன், எனக்காக வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக சமைச்சிட்டு வரேன்னு சொல்ல, உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், வேண்டாம் விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சோஃபாவில் வெயிட் பண்ணுங்க, நான் சமைச்சிட்டு இருக்கேன், நீங்கள் நேற்றுலேருந்தே ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க, நல்லாவே தெரியும், என்னோட கராத்தே ஸ்கில் மேலே உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா வேணா வாங்க 2 பேரும் ஒரு சண்டே போட்டு பார்க்கலாம், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி இவ சமைக்கிறதுக்காக உள்ளே போயிட்டு இருக்க. அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அவளோட அம்மா தான். இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன், 2 பேரும் எதுவும் சமைச்சிடாதீங்கன்னு சொல்லி இவங்க 2 பேருக்காகவும் ஸ்பெஷலாக சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வர ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அம்மா அவங்க 2 பேருக்காகவும் சாப்பாடு செஞ்சிருக்கேன், இதுதான் சாப்பிடணும் சரியா,
இன்னைக்கு சமைக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் கிச்சனில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இது சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துட்டு போக இவ்வளோ இந்த சாப்பாடு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஆஹா, அம்மா ஸ்பெஷலாக சமைச்சிருக்காங்களே, ஆனால் இந்த சாப்பாடு அவருக்கு பிடிக்குமான்னு தெரிலன்னு. என்னங்க இந்த சாப்பாடு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் சமைச்சு தரேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் பொண்டாட்டிக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்குன்னு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூங்குறதுக்காக பெட்ரூம் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ தூங்கலாம் அப்படின்னு படுத்துட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நம்மளோட கல்யாணத்தை இப்போவும் கான்ட்ராக்ட் கல்யாணமாக மட்டும்தான் பார்க்குறீங்களான்னு கேட்க, உன் மனசில் என்ன தோணுதோ அதுதான் உண்மை, உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்க 2 பேரும் அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க. எந்த பதிலும் பேசாம. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணை முழிச்சு பார்க்க ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். இவன் தூங்குறத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை டச் பண்ணி பார்த்துட்டு அவனை பிடிச்சி கிஸ் பண்ண இவன் கண்ணை முழிச்சு பார்த்துறான். இந்த கிஸ்ஸுக்கு என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நம்மளோட கான்ட்ராக்ட் மேரேஜ் இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீங்கள் எங்கிட்டேருந்து டைவர்ஸ் வாங்க பார்க்குறீங்களான்னு கேட்க, டைவர்ஸ்லாம் வாங்க போகல, இதுக்கப்புறம் நம்மளோட மேரேஜ் கான்ட்ராக்ட் மேரேஜ் கிடையாது, உண்மையான மேரேஜ். ஏன்னா நான் உனக்கு காதலிக்கிறேன், இனிமேல் நம்ம 2 பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி, நான் உனக்காக சாப்பாடு செய்கிறதும் நீ எனக்காக சாப்பாடு செய்கிறதும், நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்கிறது, இது எல்லாமே உண்மையான மேரேஜில் தான் இருக்கணும், கான்ட்ராக்ட் மேரேஜில் இருக்கக்கூடாது. நான் உன்னை எப்போவோ காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், அந்த உண்மையை சொல்ல தான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு சொல்ல, உண்மையாகவே சொல்கிறீங்க, என்னால் அதை நம்பவே முடியலன்னு சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன், இந்த கான்ட்ராக்ட்லாம் தூக்கி போட்டுரு, நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன், என் காதல் உனக்கு புரியலையான்னு சொல்லி ஹீரோவோட கையை எடுத்து நெஞ்சில் வச்சுட்டு இருக்க. இவளால் அதை நம்பவே முடியல. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டே அழுதுட்டு இருக்க. என் பொண்டாட்டி கண்ணிலேருந்து கண்ணீர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இன்னையிலேருந்து நீ நானும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி, இனிமேல் நம்ம யாருக்காகவும் நடிக்க வேண்டியது கிடையாது, யாருக்காகவும் பயப்பட வேண்டியது கிடையாது, நம்மளோட வாழ்க்கையை நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதுன்னு சொல்லி அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, என் கூட சாகுற வரைக்கும் நீ இருந்தா அதுவே போதும், ஒன்று தவிர வேற யாரும் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி ஹீரோ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண, உங்களோட ப்ரப்போஸலை நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு இவ சொல்கிறான். இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இவங்க 2 பேரும் அவங்க மனசில் உள்ள காதலை இப்படி சொல்லிட்டு ஒன்றா வாழ்றதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.